ആടുറേ നേരത്തെ നീയുമില്ല എന്താവില്ല എനിക്ക് ആരും വേണ്ട വേണമെങ്കിൽ എന്റെ അമ്മയെ വിളിച്ചിട്ട് വയ്ക്കാം വെക്കാം റിയ അമിച്ചു കൊടുക്കണം ഒന്നും കൂടെ കേട്ടോ അടുത്ത ആഴ്ച റിയയുടെ കല്യാണം ஏன் சரி நேற்று கிளினிக்கு போன ஞாபகம் இருக்கும் உனக்கு அங்கே போட்டிருந்தது கட்டிலையும் பின்னாடி ரத்தம் ஆச்சு இது அதுக்கு மேலே தப்ப நான் மாற்றி இருந்தது உங்க மேலே சும்மா கட்டியிருக்கேன் வா ஹாஸ்பிட்டல் ஒன்னோட போனோம் கிளினிக்கில் வேணா கிளினிக்கில் அது போகலாம் வா ஏ வீட்டுக்கு கிளம்புறேன் எங்கே வீட்டுக்கு கிளம்புறேன் புரியல ஒரு கார் மட்டும் சொல்லிட்டு சொல்லுவாங்க வீட்டுக்கு கிளம்புறேன் நான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி தரேன் அது பிரச்சனை கிடையாது நம்ம இருந்து போயிட்டு முதல்ல நிறையா வந்து பார்த்துட்டு இல்லை இல்லை சொல்லாத நான் சொல்லாத கேளு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்க ஆ நான் தோத்துட்டேன் மட்டும்தான் நான் ஃபோனு டீட்டெயில் எல்லாமே தரேன் எனக்கு ₹1 ₹50 ₹500 10,000 அது மாதிரி நிறைய கேஷ் போட்டிருக்காங்க அந்த கேஷ் அப்படியே கொடுக்குறேன் நீங்கள் வந்து யாரெல்லாம் கொடுத்தாங்க அவங்களாம் ரிட்டர்ன் பண்ணுறேங்க ஐடி வாங்கி டேய் அதுக்காகடா எல்லாரும் முன்னாடி இதை ஜெயிச்சு காமிக்கிறேன்டா ஒன்றே பண்ணிக்கலாம் நீ இருந்து படம் எடுத்து பண்ணு ஓகே நான் கொடுத்த செயின் இதெல்லாம் வித்தாருந்தது ஒரு ₹1,50,000 பக்கம் அதுவும் வரும் இல்லையா அதெல்லாம் சேர்த்திட்டு நமக்கு பேலன்ஸை பார்த்துக்கலாம் ஓகே இல்லை பேலன்ஸை நீ சினிமா ஆடு நம்ம பார்த்துக்கலாம் ஓகே இல்லை நம்ம ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருந்து எல்லாருமே இருக்காங்க இந்த என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாமே பேசியிருக்கா ஓகே இதுலேயே நான் காசு நான் ஹோட்டல் வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது டீட்டெயில்ஸ் நம்ம கொடுத்துடலாம் நமக்கு அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துடலாம் யாரோட காசு நமக்கு வேணாம் சரியா உன்னை நம்பி தந்தவங்க காசு அதுக்கு தான் யூஸ் பண்ணோன்னு நம்ம ஒரு கொள்கையில் இருக்கும் அந்த கொள்கையை நம்ம மாற்றக்கூடாது சரியா நமக்கு அதை பிடித்து பண்ணிக்கலாம் அப்பாக்கிட்டே ஒரே நிமிஷம் அப்பாக்கிட்டே ரியாக்கிட்டே நம்ம போய் பேசிக்கலாம் என் தங்கச்சி தானே நம்ம பேசி புரிய வச்சுக்கலாம் புரிஞ்சுதா போய் பேசி புரிய வச்சுட்டு நமக்கு இந்த மிச்சம் இந்த மீதி வேலை நம்ம நம்பி வந்தவங்கள இருந்து நம்ம நம்மளை நம்பி தான் இவ்வளோ காசு போட்டிருக்கு நம்மளை நம்பி கொடுத்த அந்த காசு பெரிய காசுனா பெரிய காசு தான் அப்போ அதில் நம்ம பார்த்துக்கணும் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது நான் என்ன சொல்கிறேன்னா யாரெல்லாம் போட்டாங்கன்னு சொல்லி டீட்டெயில்ஸ் இருக்கும் அதில் வந்து கிரெடிட் மட்டும் தான் இருக்கும் டெபிட் எதுவுமே இருக்காது இல்லை அதெல்லாம் நமக்கு தெரியும் ஓகே அதெல்லாம் நமக்கு தெரியும் ஓகே நமக்கு தெரியும் நமக்கு தெரியும் சும்மா ஏதாவது இல்லையா அப்படி இருந்தது தேவையில்லை நம்மளை நம்பவங்களுக்கு தெரியும் நம்ம எதுவுமே பண்ணியிருக்காது நம்ம கரெக்டாக தான் இருந்து பண்ணோம் அந்த காசில் ₹1 எடுத்து நம்ம இருந்தது எக்ஸ்ட்ரா இருந்த இந்த ஃபிலிமுக்கு எல்லாமே இருந்தது அதில் ₹1 எடுக்காதுன்னு அவங்களுக்கு தெரியும் அது நம்ம பாக்கி இருந்தது இல்லை நம்ம இருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் சிஸ்டர்ஸ் அவங்களுக்கு நம்ம சொல்லிக்கலாம் ஓகே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் நம்ம சொல்கிறோம் அந்த டீட்டெயில்ஸாக தான் எல்லாருக்குமே நம்ம கொடுத்துட்றோம் ஓகே சரி முதல்ல இப்போ அப்பா கிட்டே பேசணும் ரியா கிட்டே பேசணும் ஏன்னா அப்பா இந்த ப்ரெஷர் பண்ணாலே என்ன ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது அதை போய் பேசிட்டு பாக்கி அம்மா இருந்தால் பேசிக்கலாம் நம்பர் ஒர்க் பண்ணிட்டு என்ன வேணால் பண்ணுங்க வீடு இருந்து இங்கே இருந்தானே நம்ம வீட்டுக்கு போயிட்டு நம்ம பார்த்துக்கலாம் சரியா ரொம்ப லாங் என்ன அண்டார்டிகால்னு கிடையாது இங்கே தானே அவள் போய் பேசிட்டு வரலாம் நான் வரேன் சொல்லலை பின்ன என்ன எனக்கு பிரச்சனை வா கிளம்பு ஃப்ரெஷ்ஷப்பா சரி நம்ம இந்த கிளினிக்கு போயிட்டு நம்ம போய்க்கலாம் டாக்டரோட கிளினிக்கிலே போய்க்கலாம் ஏன்னா ஹாஸ்பிட்டலில் போகும்போது என்ன ஏது பதட்டம் வரும் என்னால் முடியுமா எனக்கு தெரியல நான் அந்த நிலைமையில் இருக்கிறேன் டேய் உன்னால் முடியுன்றது இந்த மிச்சம் எல்லாம் எல்லாருக்குமே தெரியுது எனக்கு தெரியுது இப்போ நீ ஏன் இப்படி டெஸ்பாக இருக்கேன்னு அப்படியே விட்டுரு இங்கே உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களோட ஃபேமிலி அவங்க என்ன ₹1 போட்டாலும் அவங்க பெரிய ஆளுங்க தான் சரியா அவங்களும் நம்மளோட ப்ரொடியூசர்ஸ் தான் நம்மளை நம்பி போட்டிருக்கா ₹1 இருந்தாலும் சரி ₹2 இருந்தாலும் 5 இருந்தாலும் ₹50 இருந்தாலும் அதில் 10,000 வச்சுட்டு போட்டவங்களும் இருக்குது அதெல்லாம் நம்மளோட ப்ரொடியூசர்ஸ் அவங்க நம்மளை நம்பி போட்டிருக்காங்க அந்த நம்பரை வந்து வீணாகக்கூடாது சரியா அவங்களுக்கெல்லாம் மரியாதைக்காவது நீ இல்லையா நல்லா பண்ணு சாய் எனக்கு இதுக்கு மேலே ஒன்றுமே சொல்ல தெரியாது வா என் தங்கச்சிக்கிட்டே அப்பாக்கிட்டே நம்ம பேசிக்கலாம் பேசி அதை ரெடி பண்ணிக்கலாம் ஓகே ரெடி பண்ணிக்கலாம் நான் கிளம்ப சொன்னால் நீ கேளு நீ இந்த ஃப்ரெஷ்ஷப் ஆகலவா கிளம்பு அவங்களெல்லாம் நமக்கு இருக்கா ஓகே அவங்கள மாதிரி இன்னி ஆளுங்க இருக்காங்க பார்த்துக்கலாம் நான் இருக்கேன் பின்ன கூட அவங்க கூட கஷ்டத்தில் இருக்கேன் இன்னைக்கு ஒரு கமெண்ட் ஒன்று படிச்சு இந்த மாதிரி வந்த காசு வச்சு ஹோட்டல் டேய் அது ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுத்துக்கலாம் நம்ம அதில் ₹1 எடுத்துன்னு சொல்லிச்சுன்னா அதுக்கு நான் சொல்கிறேன் ஒன்று தான் சொல்கிறேன் அவங்க சொல்கிறதில்ல நிரூபித்து காமிச்சிச்சுன்னா ₹5,00,000 இருந்தது நான் கொடுத்துட்றேன் சரியா இல்லை நான் தான் சொல்கிறேன் எனக்கு ஒரு பேச்சு தான் இருக்குது அது பேச்சு மாற்றாது சரியா
இருந்தால் அதை மாற்றிக்கலாம். வேற ஒன்றும் இல்லை. நம்மளை நம்பி வந்திருக்காங்க. நீ பெரிய ஆளாகவும் வரும் நம்மளை நம்பி இருக்காங்க. அது எனக்கும் பார்க்கணும், அவங்களுக்கும் பார்க்கணும். இப்படி நீ சுதந்திர பண்ண இப்படி படுத்திருந்தா எல்லாருக்குமே கஷ்டமாக இருக்கும். சொன்னால் கேளு. என்ன பண்ணணும்னா என் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துலான்னு என் அக்கௌண்ட் நம்பர் போயிட்டு நீங்கள் வந்து ஃபெடரல் பேங்க்கில் போயிட்டு இந்த அக்கௌண்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் கேட்டிங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க. இது வரைக்கும் இந்த அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் மட்டும்தான் இருக்குது, டெபிட் இல்லைன்னு சொல்லிட்டு. எனக்கு 1 ரூபா போட்டிருக்காங்க, 50 ரூபா போட்டிருக்காங்க, 500 1000 10,000 இந்த மாதிரி நிறையா போட்டிருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, நிறைய பேர் வந்து ஹோட்டலில் வச்சிட்டியா அப்படின்னு. அது ஹோட்டலில் நான் இல்லை சொல்லிட்டே இருக்காது. இல்லை நான் சொல்லிடுறேங்க என்னன்ட்டு. அக்கௌண்ட் நம்பர் தரேன், அக்கௌண்ட் எடுத்து போய்ட்டு ஃபெடரல் பேங்க்கில் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கேட்டினா கொடுப்பாங்க, கண்டிப்பாக கொடுப்பாங்க. நானுமே கொடுக்குறேன், என்னோடய வீடியோஸில் நானுமே கொடுத்துலான்னு இருக்கிறேன். இதில் வந்து ஒன்லி கிரெடிட் மட்டும் தான் இருக்கும், டெபிட் இருக்காது. டெபிட் இருந்துச்சு அப்படின்னா நான் சேனல் டெலிட் பண்ணிட்டு இந்த அமௌண்ட்டை யார் அப்படி சொல்கிறாங்களோ, உண்மை இந்த நீ 1 ரூபாய் எடுத்துருக்கு அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னா, நிரூபிச்சிட்டாங்க அப்படின்னா மொத்த அமௌண்ட்டையுமே அவங்ககிட்ட கொடுத்துட்டு நான் தப்பு பட்டு நான் காலைல விழுந்துடுறேன். இல்லை நான் சொல்கிறேன், இல்லைங்க நான் ஏற்கனவே ரொம்ப வேதனை இருக்குது. நீங்கள் காலையில் அந்த கமெண்ட் படித்தேன். நான் நகையை வச்சு எங்கள் அம்மா எங்கள் வீட்டில் நகையை வச்சு சரி அதில் ஹோட்டல் வச்சு அதுலேருந்து வர அமௌண்ட்டையும் சேர்த்து படம் பண்ணலான்னு இருந்தால் அது ஏதெல்லாம் பண்ணியிருக்குன்னு எனக்கு தெரியும். நானும் கொஞ்சம் காசு கொடுத்தேன். இல்லை நானும் கொஞ்சம் காசு வீட்டிலேருந்து காசு கொடுத்து அது பண்ணியிருக்கோம். நம்ம இதில் என்ன 1 ரூபாய் எடுக்கக்கூடாது சொல்லிட்டு நம்ம பண்ணியிருக்கோம். நான் ஏன் ஹோட்டல் அந்த தள்ளுவண்டி கடை ஹோட்டல் மாதிரி வச்சேன் அப்படின்னா, அதில் வர அமௌண்ட்டையும் சேர்த்து வைக்கலாம். ஏன்னா நான் யூடியூப் மட்டும் தான் பண்ணிட்டேன். அதில் வர அமௌண்ட் வச்சு அதனால் எதுவும் பண்ண முடியாது. இதில் ஏன்னா சீக்கிரமாக நான் ஜெயிச்சாதான் ஐயா கிடைப்பான் தான் நான் இவ்வளவும் பண்ணினேன். இப்போ அவளே எனக்கு இல்லைன்னும் போது ஒவ்வொரு விஷயமும் எனக்கு தான் தேடி வருது. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரியல எனக்கு. இப்போ இல்லை என்னோட கோல்டு வச்ச காசு, அதாவது நீ இந்த அக்கௌண்ட்டில் போட்டிருக்கா? இல்லை, ஏன்னா இவங்க வர்ற காசு மட்டும்தான் அதில் இருக்கணும் சொல்லிட்டு தானே நம்ம அப்படி தானே இருக்குது. அதில் யாராவது நிரூபிச்சுச்சா சரி நீ அந்த போட்ட காசு மொத்தமாக நீ ரிட்டர்ன் கொடுக்குற. நான் அப்படி இல்லை. நான் 5 லட்சம் ரூபாய் எவன் நிரூபிக்க முடிஞ்சா நிரூபிக்கிட்டு 5 லட்சம் ரூபாய் நான் கொடுக்குறேன். சரியா? எனக்கு ஒரு பேச்சு தான் இருக்குது, அது எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். சரியா? பேச்சு மாற்றக்கூடாது. சத்தியமாக நல்லா முடியல, ரொம்ப கஷ்டமாக. ஒரு கஷ்டமும் தேடி என்ன தேடி வர மாதிரி தான் இருக்குது. இப்போ ரியா போச்சு. 1 ரூபாய் போட்டவங்க இவங்க போட்டவங்க அவங்க சொன்னா சொல்லிட்டு வந்து சொல்லாத. சரியா? நம்மக்கிட்ட இருந்து அந்த 1 ரூபாய் போட்டவனும் 5 ரூபாய் போட்டவனும் 10 ரூபா போட்டணும் 10,000 ரூபாய் போட்டவனும் எல்லாரும் நமக்கு சேம் தான். சரியா? எல்லாருமே நமக்காக போட்டவங்க. 1 ரூபாய் போடுறதுன்னா அது சிறுசான விஷயம் கிடையாது. அவங்க வேற ஆளுக்காக போட்டிருக்காங்க. சரியா? அது புரிஞ்சுக்குங்க. நீ அது வேற வேணாலும் சொல்லிட்டு அதை சொல்லி காட்டாத. சரியா? ஓகே, அது விட்டு இல்லை ஒரே நிமிஷம், அது அப்படியே விட்டுரு. ஓகே, அவன் சொல்கிறா நமக்கு அவங்கெல்லாம் ப்ரொடியூசர்ஸ். சரிதானே? நமக்கு 1 ரூபாய் தான் பெருசு தானே. ஆனால் அல்ல சொல்லு, நீயே சொல்லு. இல்லை அவங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும். நீ எதுக்காக இந்த 1 ரூபாய் வேஸ்ட் ஆச்சா கேட்பாங்க அவங்க. சரியா? அது கேட்கக்கூடாது. ஓகே, நம்ம ஒன்றே என்ன பண்ணிக்கலாம், நம்ம இந்த உன்னோட ஸ்டோரி நம்ம படமாக எடுத்துட்டு நம்ம பண்ணி எல்லாரும் முன்னாடி இல்லை எல்லாரும் முன்னாடி ஜெயிச்சு காட்டுறோம். அவ்வளோதான் சொல்கிறது. சரியா? ஜெயிச்சு காட்டுறோம். சரி, எல்லாம் சரியாயிடும். ரியா கிட்ட போய் பேசிக்கலாம். என் தங்கச்சி தானே, அவகிட்ட போய் பேசிக்கலாம், அப்பா கிட்ட போய் பேசிக்கலாம். இப்போ முதல் நீ ரெடியாகும். நம்ம கெட்டு இருந்து மாற்றணும். இப்போ நேற்று இருந்து அங்கே போட்ட கெட்டு இருந்து ஆல்ரெடி இருந்தாச்சுக்கு. ஓகே, அதுக்கப்புறம் தான் பின்ன ரத்தம் வந்திருக்கு. நீ அந்த கை எதுக்கு யூஸ் பண்ணணும் பாரு. வேற எதுவும் கட்சி பெட்டி இருக்க இல்லை. ஓகே, போய் நம்ம மாட்டிடலாம். எனக்கு வந்து சுத்தமாக எனக்கு என் கோவத்தை எங்கே காட்டுனே தெரியல. ஏன்னா இப்போ எனக்கு கத்தனம் போல இருந்துச்சு. அந்த அளவுக்கு வந்து என்னால் கோவம் தாங்கல. சரி, அது ஏதாவது படாத இடத்துல பட்டுட்டு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்ண முடியும்? எனக்கு தானே கஷ்டம். சொல்லட்டுமா, நான் என்னதான் நடக்கும். நீ குடிக்காது, நீ தம் அடிக்காது, எல்லாமே எனக்கு தெரியும் இல்லையா? இந்த ஒன்றை தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். சரி, அதனால இப்படி எல்லாரும் கிளாஸ் எல்லாம் உடச்சு தெரியல. எனக்கு அந்த அளவுக்கு வந்து என்ன நானே எதனா பண்ணிக்கணும் அப்படின்னு தோணுச்சு. தவிர மற்றபடி அந்த அரளி கூட சாப்பிட்டு அப்போ வாமிட் பண்ணிட்டேன் நான். அது எனக்கு அதுவும் ஆகலை. வயரெல்லாம் க்ளீன் பண்ணிடுச்சு. உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியும். வயரெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு, பிரச்சனை எதுவும் கிடையாது. ஓகே, சரி கிளம்பலாமா? ட்ரெஸ் இருக்காதுண்ணா? ட்ரெஸ் எல்லாம் இருக்கு, வா.
ட்ரெஸ் இருக்குது, இல்லை நம்ம எடுத்துக்கலாம், பிரச்சனை கிடையாது. வா சரி போங்க, நான் வரேன். வேண்டாம் விடு. ரியா கூப்பிடுங்க. அச்சா உள்ள கறா. டேய் உனக்கிட்ட நான் தான் சொல்கிறேன். நானே அடிச்சுக்கணும். நான் அன்றைக்கி கேட்டல உங்கள்கிட்ட, நான் கேட்டேன்ல, என்ன சொன்னீங்க? நான் இருக்கேன், நான் பார்த்து நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி இருக்கிறீங்களே, இன்றைக்கி என்ன பண்ணுறீங்க? இன்றைக்கி അവൻ അവളെ നല്ല രീതിയിൽ നോക്കില്ല എന്നുള്ളതുണ്ടെങ്കിൽ നിങ്ങൾക്കില്ലേ അവർ രണ്ടുപേരും ഒന്നും ചെയ്യണ്ട. നിങ്ങൾ എന്നെ ഉണ്ടല്ലോ കൊന്നോ, അല്ലെങ്കിൽ അച്ഛനല്ലേ ഒരു ബോട്ടിൽ വിഷം തന്നെ ഞാൻ കുടിച്ച് ചാവാൻ.